Good morning students, I am Ramesh, Department of Mathematics. Volume 2, 11th Standard. Chapter 12, நிகழ்தகவு கோட்பாடு ஒரு அறிமுகம். இப்போ நம்ம பார்க்குறது சார்புநிலை நிகழ்தகவு, நிபந்தனை நிகழ்தகவு, கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. டெஃபினிஷன்: நிகழ்ச்சி A ஏற்கனவே நிகழ்ந்துள்ள நிகழ்வில் ஏயின் நிபந்தனையில் Bயின் சார்புநிலை B/A என குறிப்பிடப்படுகிறது. நிகழ்ச்சி A ஏற்கனவே நிகழ்ந்துள்ள நிலையில் ஏயின் நிபந்தனையில் Bயின் சார்புநிலை B/A என குறிப்பிடப்படுவது. மற்றும் ஃபார்முலா P of B/A equal to P of A intersection B divided by P of A. P of A is not equal to 0. P of A is not equal to 0. Then P of A/B equal to P of A intersection B by P of B. P of A intersection B by P of B, where P of B not equal to 0. P of B not equal to 0. Exercise 12.3. இரு நிகழ்ச்சிகள் ஒரே சமயத்தில் ஒன்றையொன்று விளக்கிய நிகழ்ச்சிகள் மற்றும் சார்பிலா நிகழ்ச்சிகள் இருக்க இயலுமா? சார்பிலா நிகழ்ச்சிகள், சார்பு நிகழ்ச்சிகள், சார்பிலா நிகழ்ச்சிகள் ரெண்டு இருக்குது. ஒன்றையொன்று விளக்கும் நிகழ்ச்சிகள், ஒன்றையொன்று விளக்கா நிகழ்ச்சிகள் அதுவும் இருக்குது. இப்போ ஒன்றையொன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் அப்படின்னா P of A intersection B யோட வேல்யூ 0ன்னு எடுத்துக்குவோம். ஒன்றையொன்று விளக்கா நிகழ்ச்சிகள் அப்படின்னா P of A intersection B யோட வேல்யூ நம்ம நாட் ஈக்குவல் டு 0, அதாவது ஏதாவது நம்பர் இருக்கும். இப்போ சார்பு நிகழ்ச்சிகள், சார்பிலா நிகழ்ச்சிகள். சார்பு நிகழ்ச்சிகள் அப்படின்னா டிபெண்ட் வேரியபிள்ஸ், டிபெண்ட் ஈவெண்ட்ஸ். சார்பிலா நிகழ்ச்சி அப்படின்னா இண்டிபெண்ட் ஈவெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இதில் A மற்றும் B என்பன ஒன்றையொன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். ஒன்றையொன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் அப்படின்னா P of A intersection B யோட வேல்யூ 0. A, B சார்பிலா நிகழ்ச்சிகள் அப்படின்னா P of A intersection B equal to P of A into P of B. P of A into P of B. ஸோ 1 மற்றும் 2 இரு நிகழ்ச்சிகள் ஒன்றையொன்று விளக்கல் நிகழ்ச்சிகள் மற்றும் சார்பிலா நிகழ்ச்சிகளாக நமக்கு இருக்க இயலாது. ஒன்றையொன்று விளக்கும் நிகழ்ச்சிகள், விளக்கிய நிகழ்ச்சிகள் மற்றும் சார்பிலா நிகழ்ச்சிகளாக இருக்க இயலாது. ஸோ ரெண்டும் ஈக்குவலாக இல்லை, அதனால் ரெண்டும் சார்பிலா நிகழ்ச்சிகளாக நமக்கு இருக்க இயலாது. ஓகே, அடுத்த ரெண்டாவது கொஸ்டின். இதுலேயே A மற்றும் B என்பன இரண்டு நிகழ்ச்சிகள், அதாவது P of A union B equal to 0.7, P of A intersection B equal to 0.2 மற்றும் P of B equal to 0.5 எனில் A மற்றும் B என்பன சார்பிலா நிகழ்ச்சிகள் என காட்டு. A மற்றும் B என்பன சார்பிலா நிகழ்ச்சிகள் என காட்டு. ஸோ P of A union B equal to 0.7 given. P of A union B equal to 0.7, P of A intersection B equal to 0.2, P of B equal to 0.5. ஸோ இதில் A யூனியன் B வேல்யூ 0.7 கொடுத்துருக்காங்க, A இன்டர்செக்ஷன் B வேல்யூ கொடுத்துருக்காங்க, P of B வேல்யூ இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னா சார்பிலா நிகழ்ச்சிகள் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். சார்பிலா நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது P of A intersection B equal to P of A into P of B. ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணுறோம். இப்போ P of A intersection B அப்படிங்கிறது 0.2, P of A into P of B வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ P of B வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க, P of B வேல்யூ நமக்கு இருக்குது, ஆனால் P of A வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ அந்த P of A வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த P of A union B ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த P of A union B ஃபார்முலா எடுத்துட்டோம் அப்படின்னா
எல்லா வேல்யூ இருக்குது. அதாவது பி ஆஃப் ஏ வேல்யூ தவிர மீதி எல்லா வேல்யூ நமக்கு இருக்குது. ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பி ஆஃப் ஏ யூனியன் பி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம், பி ஆஃப் பி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம், பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த 0.5லேருந்து 0.2 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 0.3 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 0.3 லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா 0.7 மைனஸ் 0.3 ஈக்குவல் டு 0.4 கிடைக்கும். 0.4 நமக்கு கிடைக்கும். ஸோ இதான் பி ஆஃப் ஏவோட வேல்யூ. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன ஃபைன் பண்ணுறோம், பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பி ஃபைன் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா சார்பிலா நிகழ்ச்சிகள் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுனால பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பி அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். ஆல்ரெடி நமக்கு கிவன் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ கிவன். ஸோ அதனால் நம்ம அதை எடுத்துக்கலாம். இந்த பி ஆஃப் ஏ பி ஆஃப் பி இதனோட ரெண்டுத்தோட மல்டிப்ளிகேஷன் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ பி ஆஃப் ஏ வேல்யூ 0.4 கிடச்சிருக்கு. ஸோ பி ஆஃப் ஏ 0.4 இன்ட்டு பி ஆஃப் பி வேல்யூ 0.5 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 0.20. ஸோ ஃப்ரம் 1 and 2 from 1 to 2 P of A intersection B equal to P of A into P of B. ஸோ A மற்றும் B என்பன இரண்டு சார்பிலா நிகழ்ச்சிகள். ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்குறது இதிலே வந்து தேர்டு கொஷின் பார்த்தீங்கன்னா A மற்றும் B என்பன சார்பிலா நிகழ்ச்சிகளாகவும் P of A union B equal to 0.6 P of A equal to 0.2 எனில் P of B காண்க. P of B காண்க. ஸோ இதில் A மற்றும் B சார்பிலா நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ A மற்றும் B சார்பிலா நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறனால நம்ம P of A இன்டர்செக்ஷன் Bக்கு பதிலாக P of A இன்ட்டு P of B சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். A மற்றும் B சார்பிலா நிகழ்ச்சிகள் கொடுத்துறதுனால நம்ம A இன்டர்செக்ஷன் Bக்கு பதிலாக நம்ம P of A இன்ட்டு P of B எடுத்துக்கலாம். ஸோ P of A யூனியன் B இருக்குது, P of A இருக்குது, P of B ஃபைன் பண்ணணும். ஸோ நமக்கு இந்த ஃபார்முலா P of A யூனியன் B ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். P of A யூனியன் B ஈக்குவல் டு P of A ப்ளஸ் P of B மைனஸ் P of A இன்டர்செக்ஷன் B. P of A plus P of B minus P of A intersection B ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த B ஃபார்முலாவில் பார்த்தீங்க அப்படின்னா B equal to அதாவது P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. So P of A plus B A intersection B equal to P of A intersection B equal to P of A into P of B. So A comma B சார்பிலா நிகழ்ச்சிகள். A comma B சார்பிலா நிகழ்ச்சிகள். So P of A union B equal to P of A plus இதிலேருந்து P of Bயை காமனாக நம்ம வெளியில் எடுக்கிறோம். அதாவது இதுலேயும் P of B இருக்குது, இதுலேயும் P of B இருக்குது. P of Bயை காமனாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா 1 மைனஸ் P of A வரும். 1 மைனஸ் P of A வந்துடும். ஸோ P of A யூனியன் B வேல்யூ 0.6, P of A வேல்யூ 0.2, P of Bயை வெளியில் எடுத்தோம் அப்படின்னா இதில் நம்ம 1 மைனஸ் 0.2. ஸோ 1லேருந்து 0.2 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 0.8 கிடைக்கும். ஸோ இதிலேருந்து P of B 0.4 டிவைடட் பை 0.8, 0.4 டிவைடட் பை 0.8. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா P of B ஈக்குவல் டு 1/2. P of Bயோட வேல்யூ 1/2, தட் இஸ் 0.5. ஸோ கொடுத்துருக்கக்கூடியதுலேருந்து நம்ம P of B வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூஸ் யூஸ் பண்ணி நம்ம P of B வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்த்து கொஷின் P of A ஈக்குவல் டு 0.5.
P of B equal to 0.8 மற்றும் P of B slash A equal to 0.8 எனில் P of A slash B மற்றும் P of A union B காண்க. P of A slash B மற்றும் P of A union B காண்க. ஓகே, இதில் P of A வேல்யூ தெரியும் நமக்கு 0.5, P of B வேல்யூ 0.8, P of B slash A அப்படிங்கிறது 0.8 ஆல்ரெடி given. ஸோ the P of B slash A அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா P of B slash A equal to P of A intersection B by P of A. அதனோட டோட்டல் வேல்யூ என்ன அப்படின்னா 0.8. இப்போ இந்த ஃபார்முலாவையும் நம்ம இந்த 0.8ஐயும் நம்ம ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா இதிலேருந்து இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அந்த P of Aவை கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். அப்படி பண்ணுறப்ப நமக்கு P of A intersection B equal to 0.8 into P of A. 0.8 into P of A. So P of A intersection B equal to 0.8 into 0.5. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0.4 கிடைக்குது. ஸோ P of A intersection B வேல்யூ இதில் ஃபைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம P of A slash B ஃபைன் பண்ணணும். P of A union B வேல்யூ ஃபைன் பண்ணணும். ஸோ P of A slash B equal to P of A intersection B divided by P of B. ஸோ P of A intersection B வேல்யூ தெரியும், P of B வேல்யூ தெரியும். ஸோ ரெண்டையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1/2 கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா A slash B ஓட வேல்யூ 0.5. A slash B ஓட வேல்யூ 0.5. ஓகே, இந்த ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். அதான் A slash B ஈக்குவல் டு இப்போ டிவிஷனில் B இருந்ததுன்னா P of B எடுத்துக்கலாம். டிவிஷனில் A இருந்துச்சுன்னா கீழே P of A எடுத்துக்கலாம். ஸோ P of A slash B equal to P of A intersection B by P of B. ஸோ P of A intersection B ஓட வேல்யூ 0.4 divided by 0.8. ரெண்டையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0.5. அடுத்து P of A union B, P of A plus P of B minus P of A intersection B. ஸோ P of A ஓட வேல்யூ 0.5, P of B ஓட வேல்யூ 0.8, P of A intersection B ஓட வேல்யூ 0.4. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ரெண்டையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேல்யூஸ் 0.9 கிடைக்கும். அதாவது 1.3 மைனஸ் 0.4 0.9 கிடைக்கும். ஓகே, இதுதான் இந்த கொஷினோட ஆன்சர். அதாவது P of A கொடுத்துருக்காங்க, P of B கொடுத்துருக்காங்க மற்றும் P of B slash A கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து P of A slash B கண்டுபிடிக்கிறோம், P of A union B கண்டுபிடிக்கிறோம். இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த P of B slash A இதிலேருந்து நம்ம A intersection B வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிறோம். ஸோ இந்த P of A intersection B வேல்யூ வச்சு P of A slash B கண்டுபிடிக்கிறோம், P of A union B கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடியது. இதுக்கு அடுத்ததான் நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிறத கொஞ்சம் பார்ப்போம். அதாவது இந்த கிளாஸ் 3, கிளாஸ் 2, கிளாஸ் 3ல் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் பார்க்கலாம். கிளாஸ் 3ல் 12.1ல் 8th கொஸ்டின்லேருந்து இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் ஒரு ரிவைஸ் பண்ணுவோம் அப்படியே. அதாவது ஒரு 8th கொஸ்டின்லேருந்து இருக்குது. 52 சீட்டுகளை கொண்ட ஒரு கட்டிலிருந்து ஒரு சீட்டு உருவப்படுகிறது. அது சீட்டு ஒரு ஏஸ் அல்லது கிங், ரெண்டாவது 6 அல்லது அதற்கு குறைவான எண், 6 அல்லது அதற்கு குறைவான எண். மூணாவது கொஷின், Q அல்லது 9 கிடைப்பதற்கான நிகழ்தகவுகளை காண்க. இப்போ S = 52 சீட்டுகள் கொண்ட கட்டு. S அப்படிங்கிறது நமக்கு 52 சீட்டுகள் கொண்ட கட்டு இருக்குது. இப்போ N(S)ஓட வேல்யூ நமக்கு 52. இப்போ A என்பது A சீட்டு பெறுவதற்கான நிகழ்ச்சி ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னா 2 கம்பைன் பண்ணியிருக்கு. அதாவது ஒரு ஏஸ் அல்லது கிங், ஒரு ஏஸ் அல்லது கிங்கு. ரெண்டாவது 6 அல்லது அதற்கு குறைவான எண், 6 அல்லது அதற்கு
குறைவான எண். மூன்றாவது q அல்லது 9 கிடைப்பதற்கான நிகழ்தகவு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஸ் அல்லது கிங் அப்படிங்கிறது ரெண்டு வேறு வேறு கார்டு. ஏஸுங்கிற கார்டு வேறு, கிங்குங்கிற கார்டு வேறு. ஸோ ரெண்டுக்குமே நம்ம தனித்தனியாக தான் கண்டுபிடிச்சாகணும். ஏங்கிற நிகழ்ச்சி ஏ சீட்டு பெறுவதற்கான நிகழ்ச்சி, பிங்கிறது கிங் சீட்டு பெறுவதற்கான நிகழ்ச்சி. அப்போ பி ஆஃப் ஏ வேல்யூ தனியாக கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ சீட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 4 சீட்டு இருக்கும். ஏ சீட்டு அப்படிங்கிறது 4 சீட்டு இருக்கும். ஸோ பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 4/52. அதே மாதிரி கிங் சீட்டு அப்படிங்கிறது 4 சீட்டு இருக்கும். பி ஆஃப் பியோட வேல்யூ 4/52. ஓகே, இது முடிஞ்சது. இதுக்கான ஆன்சர் நம்ம எழுதிக்கலாம். சி அப்படிங்கிற நிகழ்ச்சியை எடுத்துக்கிறோம். சிங்கிற நிகழ்ச்சி என்னென்னா 6 அல்லது அதற்கு குறைவான எண்ணாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஆக்சுவலாக இதுதான் ரெண்டாவது கொஸ்டின். என்ன கொஸ்டின்னா 6 அல்லது அதற்கு குறைவான எண்ணுக்கான நிகழ்தகவு கண்டுபிடிக்கிறோம். அதை வந்து சி நிகழ்ச்சியாக நம்ம ஒரே நிகழ்ச்சியாக எடுத்துக்கிறோம். 6 அல்லது அதற்கு குறைவான நிகழ்ச்சி பெறுவதற்கான நிகழ்ச்சி. ஸோ n of c is equal to 20 நம்ம எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா 6 அல்லது அதற்கு குறைவான எண். இப்போது ஃபஸ்ட்டாக இருக்கிறது நம்ம ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டோம். அதனால் ஃபஸ்ட்டு கார்ட்ஸ் அப்படிங்கிற 4 வெரைட்டிஸ் கார்டில் 4 டைப் ஆஃப் கார்டில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய கார்ட்ஸ் நம்ம எடுத்துக்குவோம். அதாவது அதுக்கு அடுத்தது 2 இருக்கக்கூடிய எண்கள் 2, 3, 4, 5, 6. இதில் ஃபஸ்ட்டு டைப்பில் இருக்கக்கூடியது இது. அதே மாதிரி ரெண்டாவது டைப்பில் இருக்கக்கூடியது 2, 3, 4, 5, 6. அடுத்தது மூணாவது டைப்பு, அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2, 3, 4, 5, 6 இருக்கும். அடுத்தது 4வது டைப், அதுலேயும் 2, 3, 4, 5, 6 இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 சீட்டு இருக்கும். அதை தான் நம்ம n of c ஈக்குவல் டு 20ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ p of c is equal to 20/52, அதாவது 52. ஸோ p of c ஈக்குவல் டு 20/52. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா n of c, n of d, டிங்கிற நிகழ்ச்சி எடுத்துக்கிறோம். டிங்கிறது q சீட்டு பெறுவதற்கான நிகழ்ச்சி. ஸோ n of d ஈக்குவல் டு 4, p of d ஈக்குவல் டு 4/52. ஸோ ஏங்கிறது 9 கிடைப்பதற்கான நிகழ்ச்சியாக நம்ம எடுத்துக்கிறோம். ஏங்கிறது 9 கிடைப்பதற்கான நிகழ்ச்சியாக எடுத்துக்கிறோம். n of e ஈக்குவல் டு 4, p of e ஈக்குவல் டு 4/52. இதில் பார்த்தீங்கன்னா a இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ 5. ரெண்டு ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்காது. அடுத்தது d இன்டர்செக்ஷன் e, அதுக்கும் எதுவும் காமனாக இருக்காது. ஸோ d இன்டர்செக்ஷன் ஈயோட வேல்யூ 5. ஸோ இதில் ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். p of a அல்லது கிங். p of a union b ஈக்குவல் டு p of a ப்ளஸ் p of b. a, b அப்படிங்கிறது 1 நிகழ்ச்சிகளாக இருக்குது, அது கொடுத்துருக்காங்க. ஸோ 4/52, 4/52, 8/52. இது சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2/13 கிடைக்கும். அதே மாதிரி ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் p of c ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், 20/52. அடுத்தது p of q or 9, அதுக்கு பார்த்தீங்கன்னா p of d union qன்னு எடுத்துக்கிட்டோம்னா d union e. அதாவது எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா p of d ப்ளஸ் p of e. d, e அப்படிங்கிறது 1 விளக்கும் நிகழ்ச்சிகள். ஸோ 4/52 ப்ளஸ் 4/52 இது ரெண்டே ஆட் பண்ணால் 8/52. வந்து 2/13 நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் இதனோட ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 12.8. ஸோ இந்த 12.8 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வெவ்வேறு நபர்களுக்கு 3 கடிதங்கள் எழுதப்பட்டு 3 உரைகளில் வைக்கப்பட்டு அவர்களுக்கான விலாசம் எழுதப்பட்டுள்ளது. முகவரியை பார்க்காமலேயே கடிதங்களை உரையிடும்போது ஒரு கடிதம் சரியான உரையிலிட, எல்லா கடிதங்களுமே தவறான உரையிலிட நிகழ்தகவுகளை காண்க. இப்போது அந்த உரைகள் அப்படிங்கிறது ஏபிசியாக எடுத்துக்கிறோம். உரைகள் ஏபிசின்னு நம்ம எடுத்துக்கிறோம். 1, 2, 3 அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா ஏபிசிக்கான கடிதங்களை குறிக்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ கூறுவழி இதில் பார்த்தீங்கன்னா C1, C2, C3, C4, C6 வரைக்கும் எடுத்துக்கிறோம். n of s is equal to 6. ஸோ இந்த ஃபஸ்ட்டு நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கடிதம் மட்டும்
சரியான உரையிலிடும் நிகழ்ச்சியாக நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு கடிதம் மட்டும் சரியான உரையிலிடும் நிகழ்ச்சி. இப்போ ஃபஸ்ட்டு C1 இருக்கிறது கரெக்டாக இருக்குது. அதாவது ஏக்கு வந்து 1, பிக்கு 2, சிக்கு 3 அப்படிங்கிறது சரியாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏக்கு வந்து 1 சரியாக இருக்குது, பிக்கு வந்து 3 தவறாக இருக்குது, சிக்கு வந்து 2ங்கிறது தவறாக இருக்குது. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா C2, C3, C2, C4, C5ங்கிறது ஒரு கடிதம் மட்டும் சரியாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளாக இருக்கும். C2ல் ஒரு கடிதம் சரியாக இருக்கும், C4ல் ஒரு கடிதம் மட்டும் சரியாக இருக்கும், C5ல் அதே மாதிரி ஒரு கடிதம் மட்டும் சரியாக இருக்கும். ஸோ n of x is equal to 3. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா p of x is equal to 3/6. ஸோ p of x is equal to 1/2. அடுத்தது y அப்படிங்கிறது ரெண்டாவது yங்கிறது 3 கடிதங்களுமே தவறாக உரையிலிடும் நிகழ்ச்சி. அது எது? C4ல் பார்த்தீங்கன்னா 3மே தவறாக இருக்குது. அதே மாதிரி C6ல் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே 3மே தவறாக இருக்குது. ஸோ n of y equal to 2. ஸோ p of y equal to 1/3. ஸோ அதே மாதிரி 12.9 அதுவும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மேட்ரிக்ஸில் சமவாய்ப்பு முறையில் xy மற்றும் zன் மதிப்புகள் கண்டுபிடிக்கிறது 1, 2, 3 இந்த கணத்திலிருந்து மதிப்புகளை பெறலாம். மேலும் மதிப்புகள் திரும்ப திரும்ப பயன்படுத்துறதுக்கான, அதாவது x is equal to y, y equal to z எனில் அணி m ஆனது பூஜ்ஜிய கோவை அணியாக இருப்பதற்கான நிகழ்தகவு. m என்பது பூஜ்ஜிய கோவை அணியில் டிட்டர்மெண்ட் ஆஃப் m equal to 0. பூஜ்ஜிய கோவை அணின்றனால டிட்டர்மெண்ட் ஆஃப் mங்கிறது 0வாக எடுத்துக்கிறோம். இப்போ mங்கிறது ஒரு மேட்ரிக்ஸாக இருக்கனால அதை 0க்கு ஈக்குவல் பண்ணுறோம். ஸோ இதுக்கு டிட்டர்மெண்ட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா x minus yz equal to 0. ஸோ x is equal to yz. x is equal to yz நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த கண்டிஷனை வச்சு தான் நம்ம ஏங்கிற நிகழ்ச்சியை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த கண்டிஷனை வச்சு தான் நம்ம ஏங்கிற நிகழ்ச்சியை எடுத்துக்கிறோம். அதாவது 3மே ஈக்குவலாக இருக்குது. எக்ஸுக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஒய்க்கு 1, இசட்டுக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணாலும் நமக்கு இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணோம். அடுத்தது 2,2,1 இப்படி சப்ஸ்டியூட் பண்ணாலும் நமக்கு இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணோம். அதே மாதிரி 3, 1 எக்ஸுக்கு 3, ஒய்க்கு 1, இசட்டுக்கு 3 இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டாலும் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணோம். அடுத்து எக்ஸுக்கு 3, ஒய்க்கு 3, இசட்டுக்கு 1 வேறு எந்த நம்பர் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. வேறு எந்த ஃப்ரேமில் எடுத்தாலும் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஸோ இதிலேருந்து நமக்கு n of a வேல்யூ 5 கிடைக்குது. ஸோ n of a equal to 5னா p of a வேல்யூ நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ p of a வேல்யூ 5/27. அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா 9வது கொஸ்டின். ஒரு கிரிக்கெட் சங்கத்தில் 16 உறுப்பினர்கள் உள்ளனர். அவர்களின் 5 பேர் மட்டுமே பந்து வீச்சும் திறன் படைத்தவர்கள். இவர்கள் 11 பேர் கொண்ட ஒரு குழுவில் குறைந்தது 3 பேர் பந்து வீச்சர்களாக இருப்பதற்கான நிகழ்தகவுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் n of s நம்ம எப்படி சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மொத்தம் 16 உறுப்பினர்கள் இருக்காங்க. அதில் டீம் மெம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 11 பேர். அப்போ 16 பேரில் 11 பேர் மொத்தம் டீமில் இருக்கக்கூடியவங்க. ஸோ 16C11 இதை நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம். அதாவது NCR = NCn-R அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். 16C11லேருந்து 16C5 நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ n of s வேல்யூ 4362. ஸோ அந்த நிகழ்ச்சிகள் வந்து ஏபிசின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வாய்ப்புகள் வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா மொத்தம் 11 பேர். அதில் எப்படியெல்லாம் சூஸ் பண்ணலாம்? 8 பேர் 3 பேர், 7 பேர் 4 பேர், அதே மாதிரி 6 பேர் 5 பேர், இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி சூஸ் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 11C8 5C3 மொத்தம் டீம் மெம்பர்ஸ் 11 பேர். அதில் 8 பேட்ஸ்மேன் 3 பவுலர்ஸ், 5 பேர் வந்து பந்து வீச்சலாக இருக்கலாங்க. அதில் 3 பேர் சூஸ் பண்ணுறோம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். அதே மாதிரி 11C7 5C4, 11C6 5C5 இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 11 பேரில் குறைந்தது 3 பந்து வீச்சாளர் இடம்பெறுவதற்கான நிகழ்ச்சி. இப்போ n of a by n of s, n of b by n of s, n of c by n of s. n of c by n of s. n of c by n of s. n of d by n of d. n of e by n of d. n of f by n of f. n of g by n of g. n of h by n h. n of i by n h. n of j by n h. n of k by n k. n of l by n k. n of m by n m. n of n by n m. n of n by n m. n of p by n p. n of q by n q. n of r by r. n of s by r. n of t by t. n of v by v. n of g by g. n of h by h. n of i by i. n of j by j. n of k by k. n of l by l. n of m by m. n of n by n m. n of p by p. n of q by q. n of r by r. n of s by s. n of t by t. n of v by v. n of g by g. n of h by h. n of i by i. n of j by j. n of k by k. n of l by l. n of m by m. n of n by n m. n of p by p. n of q by q. n of r by r. n of s by s. n of t by t. n of v by v. n of g by g. n of h by h. n of i by i. n of j by j. n of k by k. n of l by l. n of m by m. n of p by p. n of
அதே மாதிரி 10வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு நிகழ்ச்சி ஏ நிகழ சாதக விகிதம் 5க்கு 7 எனில் பி ஆஃப் ஏயை காண்க. 5க்கு 7 அப்படின்னா 5 to 7 அப்படின்னு சொல்லலாம். 5:7 அப்படின்னு சொல்லலாம். இப்போ பி ஆஃப் ஏ வேல்யூ பார்த்தீங்கன்னா, அதாவது a/a+b அப்படிங்கிற ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் ஆல்ரெடி. ஸோ பி ஆஃப் ஏ = 5/5+7. ஸோ 5/12ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி 2வது கொஸ்டினில் பி ஆஃப் பி இருக்குது, பி நிகழ சாதக விகிதம் கண்டுபிடிக்கிறோம். அப்போ இந்த 5ங்கிறது எப்படி எழுதிக்கலாம்? 2 + 2/3 2/2/2+3ன்னு எழுதலாம். ஸோ பி நிகழ்ச்சி நிகழ சாதகமான விகிதம் 2 + 3 தான் நம்ம a+b எடுத்துக்கிறோம். ஸோ a வேல்யூ 2, b வேல்யூ 3, 2:3 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் குறிப்பு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஏங்கிறது நிகழ்வில் ஏ நிகழ்வதற்கு சாதகமான விகிதம் a/b, p of b = a, p of a = a/a+b. b என்ற நிகழ்வு b நிகழ்ச்சி நிகழ்வதற்கு சாதகமான விகிதம் b/a. ஸோ p of b = b/a+b. ஸோ இதுதான் வந்து இந்த 3rd செக்ஷனில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு. ஸோ இது வரைக்கும் போதும். நம்ம மீதி இருக்கிறத டைம் கிடைக்கிறப்ப ரிவைஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இது நம்ம லாஸ்ட்டாக பார்த்தது முன்னாடி நடத்தின கிளாஸு. ஸோ இதை நம்ம ஆல்ரெடி எழுதியிருப்போம். இது ஜஸ்ட்டு கவனிக்கிறதுக்காக மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.